அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் குனாஃபா சேர்ப்பறேன். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒயிட் சுகரானது 250 கிராம் அளவு இப்போ இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே 250 ml அளவுள்ள கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுகரானது நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்தாலே போதும். நம்மளுக்கு சிரப் பதத்தில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்தாலே போதும். இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் கலந்துட்டுக்கிறேன். இந்த சுகர் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரணும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏற்கனவே சூடு பண்ணி வச்ச பால் தான் இது. அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 375 ml பால் இதோடு எடுத்துருக்கிறேன். அடுத்து சுகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் இப்போ இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து சீஸ் 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அந்த சீஸ் இதை சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து 1 ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விடணும். நீங்கள் கட்டிலாம் ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாக இருக்கும். இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டிலாம் ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்து விட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திக்காக வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது இது சைடில் வச்சிடலாம். இதை கரெக்டான பதம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தாஃபி 400 கிராம் அளவு கத்தாஃபி இது ரெடிமேடாகவே கிடைக்கிது. அதை நான் வாங்கிட்டேன். அப்புறம் மெல்டட் பட்டரானது 70 கிராம் அளவு இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும் போது மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்துட்டேன். அதில் ஃபஸ்ட்டு பட்டர் எல்லா பக்கட்டும் நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நான் வச்சுருக்க கத்தாஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த கத்தாஃபி நல்லா எல்லா பக்கட்டும் போகணும் நம்மளுக்கு. அந்தால ஃபஸ்ட் நம்ம நல்லா இந்த கத்தாஃபியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஏதாவது திங்ஸ் அமுக்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வச்சுட்டு அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா அமிங்கி நம்மளுக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சீஸ் ஆனது மொசரல்லா சீஸ் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க, இல்லாட்டினா பரவாயில்ல. சேர்த்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த பார்த்தீங்களா அந்த ஸ்டஃபிங்கு அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எல்லா பக்கட்டும் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதே ஸ்லைட்டாக தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா கத்தாஃபி வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டஃபிங் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மேலே மொசரல்லா சீஸ் தான் மேற்கொண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனாக இந்த சமயத்திலும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா பக்கட்டும் போகிற மாதிரி நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அடுத்து கத்தாஃபி திரும்ப பேலன்ஸ் கத்தாஃபியை மேலே நான் போட்டுறேன். போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கத்தாஃபியை நல்லா நமக்கு செட் ஆகணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப மேலே டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த சமயத்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நம்ம டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பண்ணதுக்கப்புறம் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் நான் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் நான் அந்த கத்தாஃபி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு நம்ம கத்தாஃபியா. செம்ம சூப்பராக இருக்குது. இதை நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடையாமல் செம்ம சூப்பராக விழுவும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது நம்மளுக்கு செம்மையாக கத்தாஃபியா ரெடி ஆச்சு. ரெடியான கத்தாஃபியால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அந்த சுகரு சிரப்பு அல்லது சுகர் வாட்டர்னு சொல்லலாம். அதை இது மேலே நம்ம நல்லா டிப் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அந்த சுகரு சிரப்பு அல்லது சுகர் வாட்டர்னு சொல்லலாம். அதை இது மேலே நம்ம நல்லா டிப் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் நட்ஸ் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்க்குறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம செம்ம சூப்பராக நம்மளுக்கு குனாஃபா ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.